நீங்களாம் கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் செய்த தவறுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட பர்சன் உங்கள் லைஃப்ல இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு ஃபர்ஸ்ட் தள்ளிடுங்க. இந்த விளாக் வெட்னஸ்டே மார்னிங் எடுத்தது. காலையில் பையன் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பால் போட்டு கொடுத்துட்டு செடியில் ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, சஃபி குட்டியை வச்சு இவ்வளோ நாள் பூ வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பூ பூத்து இருக்குது. அவன் பார்க்கில் விளையாடிட்டு இருக்கப்போ அவனா பறிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸில் போட்டு வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். நான் சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். லஞ்சுக்கு 1 பார்ட் சாம்பார் மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பீக்கங்காய் போட்டு எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், ஜீரகம் இதெல்லாம் சாம்பார் தூள் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து தாளிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி சாம்பாரை தான் வச்சுருந்தேன். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பையனை போய் ஸ்கூல்லேயும் விட்டுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி சமையல் என்ன பார்த்தீங்கன்னா, சாதம், பீக்கங்காய் சாம்பார், முட்டை, பாவக்காய் வறுவல், அது கூடவே காலையில் டிஃபனுக்கு இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.